ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் தைப்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சுங்க. அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற போட்டி பார்த்தீங்கன்னா 3 டம்ளரில் தண்ணி ஊற்றி 4வது சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாலை வச்சு அதை வாயில் பார்த்தீங்கன்னா ஊதி அந்த டம்ளரில் யார் போடுறாங்களோ அவங்க தான் வெற்றி. இப்போ பாருங்கள் 3 ரவுண்டு நடந்துச்சு. 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்காங்க, அந்த பந்தை அந்த தண்ணியில் வச்சு எப்படி ஊதி அந்த டம்ளரில் கொண்டு போய் போடுறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நிறையா ஊரில் இந்த மாதிரி போட்டிகள் நடந்திருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் என்னென்ன போட்டியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஊரில் அந்த போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்களே நேரடியாக வீடியோவில் பாருங்கள். நம்ம ஊர் பெண்கள் எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த போட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டீம் இறங்கிருச்சு. இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 3 டம்ளர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நிறச்சிருவாங்க. 4வது ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் பாலை வச்சு வாயால் ஊதி கொண்டு போய் அந்த டம்ளரில் கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்கள் யார் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் இப்போ போட்டி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் தான் செகண்ட் வரப்போகிறா அப்படிங்கிறது. இப்போ நீங்களே பாருங்கள் யார் செகண்ட் வரப்போகிறா அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடக்க இருக்குங்க. வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விளையாட்டு போட்டியாக கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த போட்டி நிறைவடைந்தது. அதுக்கப்புறம் வாங்க அடுத்த போட்டியை பார்க்கலாம். அடுத்த விளையாட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சோடா நிரப்புதல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்களே பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பெண்களுக்கான சோடா நிரப்புதல் போட்டி கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ பார்ப்போம் யார் இந்த சோடாவை நிரப்பி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போட்டி பார்த்தீங்கன்னா சோடா நிரப்புதல் போட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாகவே இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி போட்டிகள் கண்டிப்பாக நடக்குங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிகளில் நீங்கள் விளாண்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போது போட்டியில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா முதல் ப்ரைஸ். இன்னும் 2வது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆவலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே முக்கால்வாசி பாட்டில் நிறைஞ்சு போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். யார் ஜெயிக்க போகிறா கடைசி நிமிடங்களில் அப்படின்னு பார்த்தா இந்த புள்ள பார்த்திங்கன்னா 2வது ப்ரைஸ் ஜெயிச்சிருச்சுங்க. போட்டி நிறைவடைந்தது. வாங்க அடுத்த போட்டியை பார்க்கலாம். அமிர்தேஷ் வட்டம் போட்டிருக்காங்கல்ல தம்பி, கீழே பின்னாடி வட்டம் போட்டிருக்காங்க. வட்டத்தோடு வெளியே போயிடக்கூடாது, சரியா? நீங்கள் அடுத்தவங்க பலூனை உடைக்கணும். உங்கள் பலூனை நீங்களே உடைச்சிடக்கூடாது. அடுத்தவங்க பலூனை உடைக்கணும். உங்கள் பலூனை உடைக்க விடாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும். பலூன் உடைச்சினா அவங்க அவுட்டு வெளியே வந்துடணும். இப்போ முகேஷ் பலூன் உடைச்சிட்டீங்க அப்படின்னா அவன் அவுட்டு வெளியே வந்துடணும், சரியா? நீ அடுத்த பலூன் உடைக்க அவுட்டு வெளியே வந்துடணும். அப்படி புரிஞ்ச எல்லாத்துக்கும். வட்டத்துக்கு விட்டு வெளியே போனாலும் அவுட்டு தான். இலக்கியன் வட்டத்துக்கு வெளியே போனாலும் அவுட்டு தான், சரியா? 1 2 3 அவுட்டான வெளியே வந்துரு. அவுட்டு வெளியே வந்துரு. அவுட்டை பலூன் உடச்சு வெளியே வந்துடணும். இல்லை விளையாடு, அவங்க வெளியே வரல. அவுட்டு வெளியே வந்துரு. முகேஷ் வெளியே வந்துரு. தள்ளி விடக்கூடாது. அவுட்டு வெளியே வந்துரு. ஹரிஸ் வெளியே வந்துரு. மெதுவா தள்ளி விடாதீங்க. வெளியே வந்துரு. இலக்கிய வெளியே வந்துரு. 3 பேர் இருக்கீங்க. 3 பேர் யாரு? சூர்யா, ரித்திஷ், ஆனந்த சரவணன். ஒரு ஆளை டார்கெட் பண்ணுங்க. யாரு?
அவுட். யாரு ஃபர்ஸ்ட்? யார்? சரவணன். இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கான ஆண்களில் சோடா நிரப்புதல் போட்டி வந்து இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் இந்த சோடா நிரப்புதல் போட்டி வந்து கண்டிப்பாக வந்து நடக்குங்க. இந்த சோடா நிரப்புதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவர்கள் ஆண்களில் யார் ஜெயிக்க போகிறா, அந்த சோடா வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து நிரப்ப போகிறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஊர் பசங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் வந்து பார்ப்போம். சிறுவர்கள் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சோடா நிரப்புதல் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் கொடுத்துருந்தாங்க. 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க தாங்க. இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டாங்க. இவங்களுடைய ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டணும். எவ்வளோ ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் தான் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நான் இருந்தேன். வாங்க இப்போ யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் ஒரு அரை பாடலை தாண்டிட்டாங்க. இந்த பையன் பாருங்கள், அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பாடலில் வந்து தண்ணி ஊற்றி நிறச்சிட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பையன் தாங்க ஜெயிச்சிட்டாப்புல. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த பையன் தான், இலக்கியன் பேர். 2வது ப்ரைஸ் வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரை பாடல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முக்கால்வாசி பாடல் இது பண்ணிட்டாங்க. இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கிற பையன் தான் பார்த்திங்கன்னா 2வது ப்ரைஸ் வின் பண்ணிட்டாப்புல. வாங்க அடுத்த போட்டியை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை சேகரித்தல் போட்டிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டீம் விளாடுவாங்க. 2 டீமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டையில் தண்ணி ஊற்றி நிறையா வச்சுக்குவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட 5 பேர், அங்கிட்ட 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கவங்க அந்த வட்டையில் தண்ணியை வந்து பின்னாடி உள்ள கிளாஸில் ஊற்றணும். அவங்க அப்படியே பின்னாடி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பின்னாடி ஊற்றுவாங்க. அவங்க பின்னாடி கடைசியில் ஒரு வாளி வந்து வச்சுருப்பாங்க. இவங்க கொண்டு போகிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமு வந்து அதிகமாக வந்து தண்ணீரை சேகரிக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறாங்க. இப்போ வந்து பாருங்கள் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். நம்ம ஊர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிடம் தாங்க. அந்த 5 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை மோந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா யார் பின்னால் பேக்கில் கரெக்டாக பாஸ் பண்ணி பின்னால் ஒரு வாளி இருக்கும், அதில் கொண்டு போய் நிறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த போட்டி. 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த வாளியில் வந்து யாருடைய தண்ணி வந்து அதிகமாக இருக்கோ அந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே விளாண்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து முடிய போகுது. எந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏ டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிருச்சு. வாங்க அடுத்த போட்டியை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான மியூசிக் பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை வந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணும்போது அந்த பந்து யாருடைய கையில் வந்து நிற்கோ அவங்க வந்து அவுட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிடணும். இப்போ வந்து பாருங்கள் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் பால் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மியூசிக் பால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா ஊர்கள்லேயும் இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து நடக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இந்த மாதிரி போட்டிகள் வந்து நடக்கும். இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வின் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கலுக்கு நம்ம ஊரில் மேக்ஸிமம் எல்லா போட்டிகளுமே நடக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அனைத்து போட்டிகளும் நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து பார்த்தோம். சோடா நிரப்புறதை பார்த்துருந்தோம், பசங்க பலூன் ஊதுறதை பற்றி பார்த்துருந்தோம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிளாஸில் அந்த பிளாஸ்டிக் பாலை ஊதுறதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான மியூசிக் பால் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வரிசையாக வந்து ஒவ்வொரு கேமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் உங்களுக்கு எந்த கேமை பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 பேரில் யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.